வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் 10 சயின்ஸ் யூனிட் 9 சொல்யூஷன் லெசனோடைய பார்ட் 1 வீடியோ பார்க்க போகிறோம். லேர்னிங் objectives: define solution, recognize the types of solutions, analyze the factors influencing solubility. இந்த மூணு லேர்னிங் objectives பார்க்க போகிறோம். You have learned about mixtures in your lower classes. Most of the substance that we have encountered in our daily life are mixtures of two or more substance. கலவைகள் பற்றி நம்ம சின்ன லோயர் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான பொருட்கள் பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 பொருட்கள் உடைய கலவைகளாக தான் இருக்கும். The substance present in a mixture may consist or exist in one or more physical state. கலவையில் காணப்படக்கூடிய பொருட்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இயற்பியல் நிலையில் இருக்குது. For example, when we burn wood, the smoke released is a mixture of solid carbon and gases like carbon dioxide, carbon monoxide. நம்ம ஒரு மரக்கட்டையை எரிக்கும் பொழுது அதிலிருந்து வெளிவரக்கூடிய புகை திட கார்பன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக தான் இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், புகை அப்படின்னு சொல்கிறோம். In some cases of mixtures, their component can be separated easily, whereas in some other cases they cannot be. சில கலவைகளை ஈஸியாக நம்மளால் பிரிக்க முடியும், சில கலவைகளை நம்மளால் பிரிக்க முடியாது. Consider the two mixtures, one which contains salt and water and the other which contains sand and water. ரெண்டு மிக்சர் எடுத்துருக்குறோம். ஒன்று வந்து சால்ட்டோ ப்ளஸ் வாட்டர் கலந்தது, இன்னொன்று மணல் மற்றும் நீர் கலந்த கலவை. வாட்டர் இஸ் த ஒன் ஆஃப் த காம்போனன்ட் இன் போத் த மிக்சர்ஸ். ரெண்டு மிக்சர்ஸ்லையும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா வாட்டர் தான் இருக்குது. இன் ஃபர்ஸ்ட் கேஸ் சால்ட் டிசால்வ்ஸ் இன் வாட்டர். இதில் பார்த்திங்க அப்படின்னா உப்பு நீரில் கரைந்து விடுது. இந்த செகண்டில் பார்த்திங்கன்னா sand in water can be separated by filtration and salt cannot be separated as it dissolves in water to form homogeneous mixture. மணல்லிருந்து நீரை எளிதாக நம்மளால் பிரித்தெடுக்க முடியும், சால்ட்டிலிருந்து வாட்டரை பிரித்தெடுக்க முடியாது. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஹோமோஜீனியஸ் மிக்சராக இருக்கும். ஹோமோ அப்படின்னு சொன்னால் சேம். The kind of homogeneous mixture are termed as solution. ஒரு படித்தான கலவையை நம்ம என்ன சொல்கிறோம், கரைசல்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம். Solubility of water in sand and salt ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் பார்ப்போம். 2 பவுல் எடுத்திருக்கோம், அதில் வாட்டர் ஆட் பண்ணுறோம். 2 பவுல்லையும் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பவுலில் சால்ட்டும் செகண்ட் பவுலில் சாண்டும் ஆட் பண்ண போகிறோம். First bowl is mixed with salt. Second bowl is mixed with sand. இதை நம்ம அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணுறோம், நம்ம அதனுடைய சாலிபிலிட்டியை செக் பண்ண போகிறோம். இப்போது இதை கலந்த உடனே என்ன ஆகுது, கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும் பொழுது இந்த சால்ட்டை நம்மளால் பிரித்து எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் சாண்ட் இருக்குது, சாண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி யூ ஹவ் டு கீப் as such for some time. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருக்கோம். கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது சால்ட்டு வந்து வாட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, சாண்ட் வந்து செப்பரேட்டாக இருக்குது. அது ஒரு ஃபில்டரை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணும் பொழுது, ஒரு வடிகட்டியை வச்சு ஃபில்டர் பண்ணும் பொழுது இந்த சாண்டு செப்பரேட்டாகவும் வாட்டரை தனியாகவும் நம்மளால் பிரித்து எடுக்க முடியும். இட் இஸ் ஹோமோஜீனியஸ் மிக்சர். சொல்யூஷன்ஸ் இன் டே டு டே லைஃப். ஒன் ஆஃப் த நேச்சுரலி எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன் இஸ் சீ வாட்டர். கடல் நீர் வந்து இயற்கையிலேயே காணப்படக்கூடிய கரைசல்களில் ஒன்று. we cannot imagine life on earth without sea water. கடல் நீர் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளால் யோசித்து பார்க்க முடியாது. இட் இஸ் a mixture of many salts dissolved. இதில் நிறைய உப்புக்கள் கடல் நீரில் கலந்துருக்கு. The another one is air. It is a mixture of gases, nitrogen, oxygen, carbon dioxide and other gases. காற்றில் பார்க்கும் பொழுது நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்டு கேஸ் எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிருக்கும். ஆல் த லைஃப் ஃபார்ம்ஸ் ஆன் த எர்த் ஆர் அசோசியேட்டட் வித் சொல்யூஷன். இந்த பூமியில் காணப்படக்கூடிய அனைத்து உயிரினங்களும் கரைசலோட தொடர்புடையவை. Plants take solutions of nutrients for their growth from the soil.
தாவரங்கள் தனக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மண்ணிலிருந்து எடுத்துக்குது. மோஸ்ட் ஆஃப் த லிக்விட்ஸ் ஃபவுண்ட் இன் ஹியூமன் பாடி இன்க்ளூடிங் பிளட், லிம் அண்ட் யூரின் ஆர் சொல்யூஷன். மனிதோட உடம்புல காணப்படக்கூடிய ரத்தம், நிணநீர், சிறுநீர் எல்லாமே சொல்யூஷன் ஃபார்மில் இருக்குது. டே டு டே ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் லைக் வாஷிங், குக்கிங், கிளீனிங் அண்ட் a few other activities involve the formation of solution with water. மனிதனுடைய மற்ற தேவைகளான குளித்தல், துணி துவைத்தல், சமைத்தல் எல்லாத்துக்குமே நமக்கு என்ன தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? சொல்யூஷன் வித் வாட்டர். Similarly, the drinking what we take like fruit juice, aerated drinks, tea, coffee, இது எல்லாமே என்னது? Solution. Therefore, the ability of water to form solution is responsible for sustainable of life. கரைக்கும் பண்பு மாசுபடுதலுக்கு கூட காரணமாக இருக்கு. Components of solution. கரைசலில் உள்ள கூறுகள். We know that solution is a homogeneous mixture of two or more substance. கரைசல் அப்படின்றது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களை கொண்ட ஒரு படித்தான homogeneous substance. In a solution, the component which is present in lesser amount is called solute. இப்போ நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தோம், சால்ட்டை ஆட் பண்ணோம். சால்ட் எவ்வளோ அமௌண்ட்டில் ஆட் பண்ணோம்னா லெஸ்ஸர் அமௌண்ட்டு. ஸோ இந்த லெஸ்ஸர் அமௌண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சால்ட், இப்போ நம்ம சால்ட் என்ன பண்ணோம்? வாட்டர் அதிகமான அளவில் இருக்குது, சால்ட் குறைவான அளவில் இருக்குது. ஸோ இந்த லெஸ்ஸர் அமௌண்ட் ஆஃப் சால்ட் இஸ் known as solute. Water is known as solvent. Large amount is known as solvent. The solute gets distributed uniformly throughout the solvent and thus forming the mixture homogeneous. The solute, lesser amount of salt, otherwise sugar, அது distributed uniformly throughout the solvent and form the mixture is homogeneous. ஒரு படித்தான கலவையாக மாறுது. So the solvent acts as a dissolving medium in a solution. Solvent தான் என்னது? கரைக்கும் பொருளாக, that is கரைக்கும் பொருளாக பயன்படுகிறது. The process of uniform distribution of solute into solvent is known as dissolution. ஒரு கரைப்பானில் கரைபொருளானது கரைவதை நம்ம என்ன சொல்கிறோம்? கரைதல் அப்படின்னு சொல்கிறோம். That is dissolution. Solute plus solvent gives solution. A solution must at least be consist of two components, solute, solvent. கரைபொருள், கரைப்பான் அப்படின்ற ரெண்டு இருக்கணும். Such a solution which are made up of one solute and one solvent. Two components are called binary solution. ஒரு சொல்யூட்டும் ஒரு சால்வெண்ட்டும் இருந்தால் அது என்ன சொல்கிறோம்? பைனரி, ரெண்டு சொல்யூஷன் அப்படி சொல்கிறோம். On adding copper sulfate crystals to water, it dissolves in water forming a solution of copper sulfate. காப்பர் சல்ஃபேட் ப்ளூ கலரில் இருக்குது. இந்த காப்பர் சல்ஃபேட்டை வாட்டரில் ஆட் பண்ணும்போது இது என்ன ஆகுது? காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனாக மாறுது. It contains two components, that is one solute copper sulfate and one solvent water. So it is a binary solution. இதில் ரெண்டு இருக்குது. So it is a binary. Similarly, a solution may contain more than two components. For example, salt and sugar added to water both dissolve in water form a solution. சால்ட்டையும் சுகரையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது? அது சொல்யூஷனாக மாறுது. Here two solutes are dissolved in one solvent. Such kind of solutions which contain three components, மூன்று காம்போனன்ட்ஸ் சேர்ந்து இருந்தால் அது என்ன சொல்கிறோம்? Ternary solution. இந்த பவுலில் ½ ஸ்பூன் ஆஃப் சுகரை ஆட் பண்ணுறோம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு ½ ஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த வாட்டரில் என்னெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு? சால்ட் ப்ளஸ் சுகர். ஸோ ரெண்டு கரைபொருள், ஒரு கரைப்பான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் known as solution. Ternary solution. Types of solution based on the physical state of the solute and the solvent. கரைபொருள் மற்றும் கரைப்பானுடைய இயற்பியல் தன்மையை கொண்டு வகைப்பாடு. We know that substance normally exists in three physical states: solid, liquid, gas. பொருட்கள் நிலைகளில் காணப்படும் திட, திரவ, வாயு. In binary solution, both the solvent and solute may exist in any of this physical state. Binary solution நம்ம பார்த்தோம், salt plus water, அது ரெண்டுமே ஒரே physical stateல இருக்கும். But the solvent constitutes the major amount of the solution.
இதில் சால்வெண்ட் தான் அதிகமாக இருக்கும், சொல்யூட் குறைவாக இருக்கும். இன் ஃபிசிக்கல் ஸ்டேட் is the primary factor which determine the characteristic of a solution. இயற்பியல் நிலையானது கரைசல்களுடைய பண்புகளை தீர்மானிக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. Therefore there are different types of binary solutions. Solid, solute, solvent, solid, solute கரைபொருள், solvent கரைப்பான், copper dissolved in gold alloys தங்கத்தில் கரைக்கப்பட்ட காப்பர் உலோக கலவை. இப்போ தங்கம் பியூர் கோல்டு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். பியூர் கோல்டு 1 கிராம் கோல்டு 2 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு கம்பியாக நீட்ட முடியும், அந்த அளவுக்கு மென்மையானது. அதை கடினத்தன்மைப்படுத்துறதுக்கு தான் காப்பர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ காப்பர் dissolved in gold. This is an example for solid. Next one, liquid solid. Mercury with sodium. என்ன சொல்கிறோம் நம்ம? அமால்கம். 1 மார்க் கொஸ்டினில் கேட்டுருவாங்க. What is amalgam? Mercury with sodium is an example for amalgam. Liquid solid. Liquid solution. திரவ கரைசல் solid liquid. திண்மம் திரவம். Sodium chloride dissolved in water. நீரில் கரைக்கப்பட்ட சோடியம் குளோரைடு. liquid திரவம். எத்தில் ஆல்கஹால் dissolved in water. நீரில் கரைக்கப்பட்ட எத்தில் ஆல்கஹால் gas liquid. கார்பன் டை ஆக்சைடு dissolved in water. நீரில் கரைக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு சோடா வாட்டர். சோடா ஓப்பன் பண்ணோன்னா கேஸ் நிறைய ரிலீஸ் ஆகுது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு. gaseous solution வாயு கரைசல் liquid gas திரவம் வாயு. வாட்டர் வேப்பர் in air காற்றில் உள்ள நீராவி gas வாயு. மிக்சர் ஆஃப் ஹீலியம் ஆக்சிஜன் ஹீலியம் வாயு கலவை. பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் சால்வெண்ட் கரைப்பானின் தன்மையை அடிப்படையாக கொண்ட வகைப்பாடு. மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஆர் சால்யூபிள் இன் வாட்டர். நீரில் பெரும்பாலான பொருட்கள் கரையுது. உப்பு, சர்க்கரை, புளி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம நீரில் தான் கரைக்கிறோம். தட் இஸ் வை வாட்டர் இஸ் கால் யூனிவர்சல் சால்வெண்ட். அதனால தான் நீரை என்ன சொல்கிறோம்? உலகளாவிய கரைப்பான் அப்படின்னு சொல்கிறோம். However, some substances do not dissolve in water. சில பொருட்கள் நீரில் கரைதில்லை, சில பொருட்கள் நீரில் கரையாது. Therefore, other solvents such as ether, benzene, alcohol are used to prepare a solution. அவ்வாறு நீரில் கரையாத பொருட்களை கரைப்பதற்காக ஈத்தர், பென்சின், ஆல்கஹாலை நம்ம பயன்படுத்துகிறோம். On the basics of type of solvent, solutions are classified into 2 types. கரைப்பானுடைய வகைகளை அடிப்படையாக கொண்டு கரைசல்களை 2 வகைகளாக பிரிக்கிறோம். aqueous solution, non-aqueous solution. நீர் கரைசல், நீரற்ற கரைசல். aqueous கரைசல், aqueous solution நீர் கரைசல். The solution in which water acts as solvent is called aqueous solution. எந்த ஒரு கரைசலில் கரைப்பொருளை கரைக்கும் பொருளாக நீரில் எந்த ஒரு கரைசலில் கரைப்பொருளை கரைக்கும் கரைப்பானாக நீர் இருக்குதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? aqueous solution. common salt in water, sugar in water, copper sulfate in water, etc. உப்பு plus water, sugar plus water, copper sulfate plus water. Non-aqueous solution. The solution in which any liquid other than water acts as a solvent is called non-aqueous solution. எந்த ஒரு கரைசலில் நீரை தவிர பிற திரவங்கள் கரைப்பானாக பயன்படுதோ அதுதான் non-aqueous solution அப்படின்னு சொல்கிறோம். Solvent other than water is referred as non-aqueous solvent. Generally, alcohols, benzene, ether, carbon disulfide, acetone, etc. are used as non-aqueous solvent. ஆல்கஹால், பென்சீன், ஈத்தர், கார்பன் டை ஆக்சைடை நீரற்ற கரைப்பானாக பயன்படுத்தப்படுது. எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நான் aqueous சொல்யூஷன்ஸ்: சல்ஃபர் dissolved in கார்பன் டை சல்ஃபேட், அயோடின் dissolved in கார்பன் டெட்ராக்ளோரைடு. இந்த பிக்சரில் சல்ஃபர் dissolved in கார்பன் டை சல்ஃபைட். சல்ஃபர் என்ன இருக்குது? இன்சால்யூபிள் இன் வாட்டர். கார்பன் டை சல்ஃபைடில் சல்ஃபர் டிசால்வ் ஆகுது, வாட்டரில் சல்ஃபர் டிசால்வ் ஆகிறது இல்லை. பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட், கரைப்பானின் தன்மையை அடிப்படையாக கொண்ட வகைப்பாடு. த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் தட் கேன் பி டிசால்வ்ட் இன் எ கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் இஸ் லிமிட்டட் அண்டர் எனி கிவன் கண்டிஷன்ஸ்.
குறிப்பிட்ட சூழ்நிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் குறிப்பிட்ட அளவு கரைபொருள் கரையுது. Based on the amount of solutes in the given amount of your solvent, solutions are classified in the following types. கரைப்பானில் உள்ள கரைபொருளோட அளவை பொறுத்து 3 வகைகளாக பிரிக்கிறோம். சேச்சுரேட்டட் சொல்யூஷன் தெவிட்டிய கரைசல், அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் தெவிட்டாத கரைசல், சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அதி தெவிட்டிய கரைசல். Saturated solution, a solution in which no more solute can be dissolved in a definite amount of solvent at a given temperature is called saturated solution. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் எந்த ஒரு கரைசலை மேலும் கரைபொருளை கரைக்க இயலாதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சேச்சுரேட்டட் சொல்யூஷன். எக்ஸாம்பிள், 36 gram of sodium chloride in 100 gram of water at 25 degrees Celsius form a saturated solution. 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் 36 கிராம் சோடியம் குளோரைடை உப்பை கரைச்சி தெவிட்டிய கரைசல் உருவாக்கலாம். மேலும் கரைப்பொருளை வைக்கும் பொழுது அது கரையாது. இந்த பவுலில் வாட்டர் எடுத்திருக்கோம். இதில் ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு 5 கிராம்ஸ் அளவுக்கு வாட்டர், 36 கிராம் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறோம். கலக்கினதுக்கப்புறமேட்டு இது கரைஞ்சதுக்கப்புறமேட்டு இதுக்கு மேலே ஒரு கொஞ்சம் 5 கிராம்ஸ் அளவுக்கு இல்லை 2 கிராம்ஸ் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணும்பொழுது என்ன ஆகாது, ஃபர்தராக கரையாது. 1 கிராம் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, கலக்கினாலும் இது கரையாமல் அப்படியே அந்த சால்ட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் தெவிட்டாத கரைசல். Unsaturated solution is one that contains less solute than that of the saturated solution at a given temperature. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தெவிட்டிய கரைசலில் கரைந்துள்ள கரைபொருளின் அளவை விட குறைவான கரைபொருள் அதுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் அது unsaturated solution. இதில் எவ்வளவு சால்ட் ஆட் பண்ணுறோம், 10 கிராம் ஆர் 20 கிராம் ஆர் 30 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் அட் 100 கிராம் ஆஃப் வாட்டர் அட் 25 டிகிரி செல்சியஸ். நம்ம ஃபஸ்ட்டு சேச்சுரேட்டட் சொல்யூஷனுக்கு எவ்வளோ ஆட் பண்ணோம், 100 கிராமில் 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு ஆட் பண்ணுறோம். இதில் ஜஸ்ட் 10 கிராம் இல்லை 20 கிராம்ஸ் தான் ஆட் பண்ணுறோம். சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இஸ் ஒன் that contains more solute than the saturated solution at a given temperature. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தெவிட்டிய கரைசல் உள்ள கரைபொருளின் அளவை விட அதிகமாக கரைபொருளை கொண்ட கரைசலை நாம் என்ன சொல்கிறோம், நம்ம சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். எக்ஸாம்பிள், 40 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர் அட் 25 டிகிரி செல்சியஸ் ஃபார்ம் ஏ சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சேச்சுரேட்டட் சொல்யூஷனுக்கு 36 கிராம் சோடியம் குளோரைடு ஆட் பண்ணோம். அன்சாச்சுரேட்டுக்கு 10 கிராம், அதர்வைஸ் 20 கிராம் இல்லைனா 30 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு ஆட் பண்ணோம். ஆனால் சூப்பர் சேச்சுரேட்டருக்கு 40 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு ஆட் பண்ணுறோம். த சேம் 100 ml ஆஃப் வாட்டர். திஸ் ஸ்டேட் கேன் பி அச்சீவ்ட் பை altering எனி அதர் கண்டிஷன்ஸ் லைக் டெம்பரேச்சர், ப்ரெஷர். இதில் கரையணும் அப்படின்னு சொன்னால் வெப்பநிலை, அழுத்தம் எதையாவது ஒன்று மாற்றுறதன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், கரைக்க முடியும். இப்போ நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த வீட்டில் பாகுலாம் தயாரிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஹீட் பண்ணும் பொழுது அந்த வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை அப்படின்றது தண்ணியோட மிக்ஸ் ஆகி அப்போ தான் கரைய ஆரம்பிக்கும். சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆர் அன்ஸ்டேபிள் அண்ட் த solute இஸ் reappearing as crystals when the solute reappearing as crystals when the solution is disturbed. அதிதெவிட்டிய கரைசலானது நிலையற்றது. கரைசல் முகவே சிறிதளவு அசைச்சாலும் மீண்டும் எப்படி தோன்றும், படிகங்கள் தோன்றும், கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். எப்போனா இது சூப்பர் சேச்சுரேட்டட் ஃபுல்லாக கரைவையும் அளவை விட அதிகமாக கரைச்சிருக்கும். ஹீட் பண்ணி அந்த சால்யூபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே விடும்போது என்ன ஆகும், அது கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகும். இந்த லெசனோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.